லக்ஷ்மணனுக்கே இந்த மாதிரி வெக்கமா இருக்கு. வாஸ்தவம் தானே, நமக்கே இப்படி பார்த்து பார்த்து கோபம் வருது. இனிமே போச்சுக்கூடாது, அண்ணா சொல்றது வாஸ்தவம் தான் அப்படின்னு மரத்துல இருந்து கீழே இறங்கி ராமன் நான் பக்கத்துல பவ்யமா வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் பரதனை பத்தி தப்பா பேசுறது தப்புதான். உடனே சமாதானப்படுறேன், சரி கவலைப்படா, எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை, வா வெயிட் பண்ணுவோம், பரதன் வரதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பரதன் சித்திரக்கூடத்துக்கும் வந்தாச்சு. தேடுறேன்னு தேடுறேன், இன்னும் ராமனை காணும். நம்ம கிட்டக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா நமக்கு மனசு எப்படி பிடிக்கும். அப்படியே சத்ருகன் கிட்ட புறப்பட, என்னடா சத்ருகனா இது எனக்கு சாந்தியே இல்லடா. நான் என்னைக்கு கேகே தேசத்துல அயோத்திக்குள்ள நுழைஞ்சேனோ அன்னிலிருந்து எனக்கு சாந்தி இல்லை. எனக்கு எப்படி தெரியுமா சாந்தி இருக்கணும்? யாவந்த ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகி மா மகாபாகம் சாந்தி பவிஷ்யதி. ராமனையோ அந்த மகாபாகியசாலியான லக்ஷ்மணையோ பதிவிரதா ஸ்ரீயா இருக்கக்கூடிய சீதாமணியோ நான் எப்ப பாக்குறேனோ அது வரைக்கும் எனக்கு சாந்தி ஏற்பட போகுது. இப்படி பலவாறு சாந்தி இல்லை அப்படின்னு தேடினே வரும்போது சத்ருகன் ஆசிரமத்தை பார்த்துட்டார். என்னன்னா அந்த ஆசிரமத்தை பாருங்களே, அதுல இருந்து ஹோம புகை மாதிரி ஏதோ புகை விழுந்தாது, ஏதோ சமய பகையோ ஹோம புகையோ அப்படின்றது தெரியுது. நிச்சயமா அந்த வருஷம் எடுக்கணும்னா இவ்வளவு பெரிய காட்டு அந்த ஆசிரமம் மட்டும்தான் இந்த மாதிரி லைவ்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது 2 கோதண்டங்கள் அங்க தொங்க விடுறத பாக்குற சத்ருகன், அண்ணா 2 கோதண்டங்கள், அதோ 2 அம்புரா துணிகள், அதோ 2 வல்கரங்கள், இதெல்லாம் லக்ஷ்மணன் நான் போட்டு வச்சுக்கலாம், நிச்சயமா ராமன் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பரதனுக்கு அப்படி மேரி சிலுக்குது. உடனே திரும்பி பார்த்தார் வசிஷ்டர் கிட்ட, வயசானவாதான் வந்துட்டான், நீங்க உள்ள வாங்கும், நானும் சத்ருகனும் திருதி அப்படிங்கிற அந்த அமைச்சர் முன்னாடி போறோம் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய மலை இருந்து மேல இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போகணும். ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும். அங்க ஆசிரமத்தின் மேல ராமர் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா அப்படியே அந்த திண்ணையில கர்ப்பாசனத்துல ஒரு காலை வச்சு இன்னொரு காலை தொங்க போட்டு சின்ன வேலை உட்கார்ந்து இருக்காராம் ராமர். அந்த ராமரை கீழே இப்பதான் பாக்குற பரதன் 12 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ராமரை தேடி வந்தாரோ அந்த ராமரை இப்ப பார்க்கும்போது பரதனுடைய மனசு எப்படி இருக்கு, அந்த மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் என்ன, எப்படி அவர் மனசுல அந்த சோகத்தை எப்படி காட்டுறார் அப்படின்னு ஒரு 4-5 ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகங்கள் இதை அனுபவிக்கலாம். நிரீக்ஷச முஹூர்த்தோ ததர்ஷ பரதோ குரும் உடஜே ராமாசீனம் ஜட்டாமண்டலதாரிணம் கிருஷ்ணாஜினதனம் து சீரவல்கல்வாசசம் ததர்ஷ ராமாசீனம் அபிதः பாவகோபம் சிம்மஸ்கந்தம் மகாபாஹம் புண்டரீகநிவேக்ஷணம் பிருத்திவ்யா சாகராகாயா பக்தாரம் தர்மச்சாரிணம் உபவிஷ்டம் மகாபாஹம் பிரம்மாணம் விவசாசுதம் ஸ்தண்டிலே தர்மசம் ஸ்ரீனே சீதயா லக்ஷ்மணேன ச தம் திருஷ்ட்வா பரதः ஸ்ரீமா दुःखमोह परिकृतः अभ्यदावत धर्मात्मा भरतः कैकेयीसुतः यः संसदि प्रकृतिः भवेद्युक्त उपासितुं वन्यमृगैरुपासीनः सोऽयमस्ति ममाग्रजः वासोभिः सहस्रैः यो महात्मा पुरोचितः मृगाचिरे सोऽयमिह प्रवस्ते धर्ममाचरन् मन्निमित्तम् इदं दुःखं प्राप्तो रामो सुखोचितः धिक्षीहितं दृशंसस्य मम लोकविगर्हितं उक्त्वा आर्येति सकृद्धीनं पुनर्नो वाप किञ्चन कालो अप्राप्य रामस्य पपात भरतोर्लन् शत्रुघ्नश्चापि रामस्य भवन्ते चरणौ मृदन् तामुभौ च समालिङ्ग्य रामोऽपि अश्रूणि अवर्तयत्. அப்படி என்னதான் ராமனை பார்க்கும்போது எப்படி இருக்காரு அப்படின்னா அப்படியே தட்சிணாமூர்த்தியை போல இருந்தாராம். சின்முத்ரையில ததர்ஷ பரதோ குரு, குருவை பார்த்தார் அப்படின்னு பார்த்தா, குரு அப்படின்னா அண்ணா அப்பா குரு அப்படின்னு பல அர்த்தங்கள். ததர்ஷ பரதோ குரு அப்படியே தர்மாசனத்துல வல்கராஜனங்களை கட்டிட்டு ஜட்டா வாரங்களை போட்டுட்டு அண்ணா இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்க்க இந்த நேரம் அண்ணாவுக்கு வந்ததே அப்படிங்கிற சோகம் ஏற்பட்டாலும் அண்ணா முகம் அப்படி அபிதப்பாவ கோபம் அப்படி தகதகதகதகத சூரியனை போல ஜொலிக்கிறது. அண்ணாவின் சிரசின் பின்னாடி ஒளிவட்டம் தெரியுது. சிம்மஸ்கந்தம் மகாபாஹம் அகண்ட வக்ஷஸ்தலம் உருண்ட திரண்ட புஜங்கள் திண்ணென்ற திருமேனி அந்த ராமண்ணாவுக்கு அதை பார்க்கும்போது நினைச்சுக்கிறேன், இந்த சப்த சாகரங்களும் சூழப்பட்ட இந்த பிருத்திவியை ஆள வந்த ஒரே எஜமானன், ஒரே ராஜா, ஒரே பிரபு அதோ அந்த ராமண்ணா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் என்னதான் கட்டிக்கிட்டும் எதுவானாலும் ராஜா ராஜா தான். அதோ என் அண்ணா ராஜாவா இருக்கக்கூடிய அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பார்த்து பரவசம் ஏற்படுது.
பரவசம் ஏற்பட்டாலும் அடுத்த நிமிஷம் துக்கம் ஏற்படுது.